வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒயிட் சாஸ் தான் சேர்த்து பண்ணியிருந்தாங்க. அருமையான இந்த பாஸ்தா ரெசிபி நம்ம மார்னிங் இல்லைனா ஈவினிங் கூட செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்டியான இந்த பாஸ்தா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடிக்கனமான பேன் இல்லைனா கடாய் வச்சு அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரை டீஸ்பூன் உப்பு, ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்துட்டு இதில் போட்டுடலாங்க. இதை நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். நடுவில் ஒரு 2 தடவை இது கரண்டியில் நல்லா கிளறி விட்டுடலாங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு மைதா போட்டு நல்லா இதுக்குள்ளே வறுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் பாலை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பொடி பண்ண பூண்டு அதையும் கட் பண்ண பூண்டு அதையும் இதில் போட்டுடலாங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் இது மேலே அப்படி போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தா இதில் போட்டு கலந்துடலாங்க. இது மேலே கொஞ்சமாக துருவின சீஸும் போட்டு கலந்தால் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு கப் போட்டுட்டு ஒரு கலரிட்டு கொத்தமல்லி கட் பண்ண கொத்தமல்லி மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஈவினிங்கோ ஸ்நாக்காவோ இது செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையான இந்த பாஸ்தா ரெசிபி, ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அதில் ப்ளெயினாகவே பாஸ்தா செஞ்சுருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.